Welcome back to the New World of Education Zoology tip channel. Today we will see about PGTRB Zoology Unit 10th one Evolution. பரிணாமத்தில் வந்து fossils, dating of fossils வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி fossils வந்து பார்த்துருந்தோம். புதை படிவங்களோட வயதை வந்து கணக்கிடுறது. எப்படி அப்படின்னா பாறைகள் வந்து சிதைவடைகிற காலத்தை வந்து அளக்கிறதன் மூலமாக வந்து இந்த fossils-ஓட ஏஜ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தீர்மானிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது பாறை சிதைவடைகிறது அப்படின்னா பாறையில் உள்ள அந்த கனிமங்கள் ஐசோடோப்பு வந்து சிதைகிறத வச்சு என்ன செய்கிறாங்க அப்படின்னா பாறையோட வயதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஐசோடோப்பு மீன்ஸ் இந்த கார்பன், நைட்ரஜன், ஆர்கன், பொட்டாசியம் இது மாதிரி இருக்கிற அந்த ஐசோடோப்புகள் வந்து சிதைவடைகிறத வச்சு அதோட ஆஃப் லைஃப் ஸ்பேன் எவ்வளவு அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணி அதை வந்து அப்போ முழு இதை நிறைக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணி அதில் வச்சு புதைப்படிவங்களோட வயசை வந்து கணக்கிடுறாங்க. ஓகேவா? இதில் டைப்ஸ் பார்த்தோன்னா 3 டைப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஸ்ட்ராட்டியோகிராஃபி. ஸ்ட்ராட்டியோகிராஃபி அப்படின்னா அதிலே ஸ்ட்ரையேட்டா ஆன்சரும் வருது. பாறைகளோட வெவ்வேறு அடுக்குகளை வந்து ஆராயிறதன் வழியாக வந்து புதைப்படிவங்களை வந்து கணக்கிடுறாங்க. பாறைகளோட வெவ்வேறு அடுக்குகள் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு உருவானது பார்த்தோம் அப்படின்னா ஓல்டஸ்ட் ஸ்ட்ரையேட்டான்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து கொஞ்சம் வருஷமாக கழித்து பார்க்கும்போது வந்து உருவானது யங்கஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த புதைப்படிவங்களை அந்த பாறைகளை வந்து ஓல்டஸ்ட் ராக்காகவும் யங்கஸ்ட் ராக்காகவும் வச்சு அதில் வந்து என்னென்ன வயதை கணக்கிடும்போது அது வழியாக வந்து என்ன செய்கிறாங்கன்னா புதைப்படிவங்கள் கிடைக்கப்பெறுது. அப்படின்னா அந்த ஸ்ட்ரைட்டாவில் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த புதைப்படிவங்களை வந்து இந்த வருஷத்தில் வந்து வாழ்ந்தது அப்படிங்கிறத கணக்கிட முடியுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து முற்றிலும் ஜியாலஜிக்கல் சார்ந்ததாக இருக்குது, ஜியோகிராஃபி சார்ந்ததாக, புவியியல் சார்ந்ததாக இருக்குது. பட் அக்யூரசி பார்த்தா இருக்காது, துல்லியமாக வந்து இருக்காது. ஏன் அப்படின்னா இதில் வந்து இப்போ டெபாசிஷன் மண் அரிமானம் நடக்குது. அந்த பாறைகளோட ஸ்ட்ரையேட்டா வந்து வேறு இயற்கை சீற்றங்களால் என்ன செய்யுதுன்னா அரிக்கப்படுது. சாயில் எரோசின், அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இது மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால கரெக்டாக துல்லியமாக இருக்குமா அப்படின்னா வந்து துல்லியமாக இருக்காது. இதுதான் வந்து ஸ்ட்ராட்டியோகிராஃபி மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து பயோஸ்ட்ராட்டியோகிராஃபி. ஃபஸ்ட்டு பாறைகளை வந்து அடுக்குகளை ஓல்டஸ்ட், யங்கஸ்ட், அப்படின்னு அதை வச்சு பிரித்தோம்னா தட் இஸ் ஸ்ட்ராட்டியோகிராஃபி. நெக்ஸ்ட் பயோஸ்ட்ராட்டியோகிராஃபி அப்படின்னா பாறை அடுக்குகளில் காணப்பட்ட அந்த இறந்து போன விலங்குகளோ இல்லை தாவரங்களோ அதோட உடற்பாகங்கள் எங்கேயாவது கிடைக்கப்பெறுது அப்படின்னா அதை எடுத்து வந்து அதை வந்து ஆய்வு செஞ்சு அதோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது ஃபுல்லாக வந்து ராக்ஸ் ஓரியன்டாக பாறைகளை வச்சு தான் வந்து இந்த ஒரு ஆராய்ச்சியை வந்து செய்கிறாங்க. இந்த டேட்டிங் ஆஃப் ஃபோசில்ஸை செய்கிறதுனால இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அது இல்லாமல் விலங்குகள், தாவரங்களை கன்சிடர் பண்ணுறதுனால இதை பயோஸ்ட்ராட்டியோகிராஃபி அப்படின்னு வந்து சொல்கிறோம். தேர்டு ஒன் வந்து ரேடியோமெட்ரி. அதிகமாக பயன்படுத்தப்படுற முறை எது டேட்டிங் ஆஃப் ஃபோசில்ஸுக்கு அப்படின்னு பார்த்தா இந்த ரேடியோமெட்ரி முறை தான் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இது என்ன இப்போ ஃபஸ்ட்டு ரேடியோமெட்ரினா என்னென்னா ரேடியோ ஆக்டிவ் அந்த எலமெண்ட்ஸை பயன்படுத்தி வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த டேட்டிங் ஆஃப் ஃபோசில்ஸ் வந்து செய்கிறாங்க. ஸோ இதை வந்து ரேடியோமெட்ரி ரேடியோ ஆக்டிவ் கிளாக் அப்படின்னு வந்து இதுக்கு இன்னொரு பேர் சொல்கிறோம். ரேடியோமெட்ரி முறையில் வந்து ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸை பயன்படுத்தி நம்ம வந்து டேட்டிங் ஆஃப் ஃபோசில்ஸ் அந்த புதைப்படிவங்களோட வயசை வந்து தீர்மானிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் ரேடியோமெட்ரி ரேடியோ ஆக்டிவ் கிளாக்னு சொல்கிறோம். இது எப்படின்னா பாறைகளோட உண்மையான மதிப்பிலிருந்து அதோட இத்தனை வருஷம் இந்த பாறை வந்து உருவாகி இத்தனை பில்லியன் இயர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணாமல் அது வந்து அதோட அரை ஆயுளை வந்து கன்சிடர் பண்ணி அந்த ரெண்டையும் வந்து கிடைச்ச உன்னை வந்து என்ன செய்கிறாங்க 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அதோட வயசை வந்து தீர்மானிக்கிறது. இந்த இயரில் வந்து கிடச்சிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ அரை ஆயுளாக வந்து கம்மி பண்ணி அதோட கால அளவை வந்து கணக்கில் கொள்கிறது தான் வந்து இந்த ரேடியோமெட்ரி மெத்தட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எந்தெந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம்னா யுரேனியம், கார்பன் அண்ட் பொட்டாசியம், ருபீடியம் இந்த மாதிரி அந்த எலமெண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டிங் ஆஃப் ஃபோசில்ஸ் வந்து பண்ணுறோம். ருபீடியம் 83 வந்து அது வந்து அதோட அரை ஆயுட்காலம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா 6 பில்லியன் இயர்ஸ் வந்து அதோட அரை ஆயுட்காலமாக இருக்கிறது. அது சிதைகிறதுக்கு 6 பில்லியன் இயர்ஸ் வந்து எடுத்துக்கிறது.
லெட்டு பார்த்தோம் அப்படின்னா 206 லெட் 206 வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கிறது அரை ஆயிலுக்குன்னா 4.51 பில்லியன் இயர்ஸ் வந்து எடுத்துக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் கார்பன் 14 அப்படிங்கும்போது அது வந்து 5730 இயர்ஸ் வந்து அரை ஆயிலாக இருக்குது. அண்ட் பொட்டாசியம் 42 அப்படின்னா 1350 இயர்ஸ் வந்து அதோட ஹாஃப் லைஃப் ஸ்பேன் வந்து இருக்குது. ஓகேவா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதை வந்து 1 by 1 பார்க்கலாம். அண்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து லெட்டு 206 எடுத்துக்கிறோம். லெட் 206 இது இந்த மெத்தடை யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்கன்னா போல்ட்வுட் அப்படிங்கிற ஒரு விண்வெளியில் இட்டது. போல்ட்வுட் வந்து 1907 வந்து இதை கண்டுபிடிச்சார். இதில் யுரேனியம் 238 என்னவா பெரியுது அப்படின்னா லெட் சிதைவடைஞ்சு லெட் 206 ஹீலியமாகவும் வந்து பிரிவடையுது. யுரேனியம் 238 வந்து லெட் 206 ஹீலியமாகவும் பிரியுது. அப்படி அது சிதைவடைகிறதுக்கு எவ்வளோ காலம் எடுத்துக்கிறது அப்படின்னா 4.51 பில்லியன் இயர்ஸ் வந்து எடுத்துக்கிறது. ஸோ இப்போ இந்த லெட்டு கிடைக்கிற அந்த லெட் 206 ஹீலியம் வந்து பாறைகளில் இருக்குது அப்படின்னா அந்த பாறைகளில் கிடைக்கப்பெற அந்த ஒரு புதைபடிவம் வந்து எத்தனை வருஷம் முற்பட்டதாக இருக்கும் அப்படின்னா 4.51 பில்லியன் இயர்ஸ் ஏகோ உள்ளதாக வந்து இருக்கும். இப்படி தான் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ யுரேனியம் 238 வந்து அதோட இயர்ஸ் எவ்வளோன்னா ரொம்ப கூட இருக்கும். ஸோ அது பிரிகிறதுக்கு ஆஃப் லைஃப் ஸ்பேன் எவ்வளவா எடுத்துக்கிறதுனா லெட் 206 ஹீலியமாகவும் பிரிகிறதுக்கு சிதைவடைகிறதுக்கு 4.51 பில்லியன் இயர்ஸ் எடுத்துக்கிறது. அப்படிங்கும்போது அப்போ அந்த லெட்டு ஹீலியம் இருக்கிற ராக்கை வந்து ஆய்வு செய்யும்போது ஏதாவது புதைபடிவங்கள் கிடைக்கப்பெறுதுன்னா அந்த புதைபடிவம் இவ்வளோ வருஷம் பழமையானது அப்படிங்கிறத வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. பட் இதை வந்து அக்செப்ட் பண்ணலையே அப்படின்னா யுரேனியம் வந்து எல்லா பாறைகள்லையும் கிடைக்கப்பெறலை அப்படிங்கிற காரணத்தினால அடுத்த மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கார்பன் 14 கார்பன் முறையில் வந்து இது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு மெத்தடு கார்பன் 14 மெத்தடு. இது வந்து என்னென்னா லிப்பி வந்து 1956 வந்து இந்த கார்பன் ரேடியோ மெத்தடை வந்து கண்டுபிடிச்சார். கார்பன் மெத்தடை இதில் பார்த்தோன்னா 2 டைப்ஸில் இருக்குது. கார்பன் 14 கார்பன் 12ன்னு சொல்லிட்டு திசு எலும்புலெல்லாம் கார்பன் 14 இருக்குது. அதே ஒரு ஆர்கானிசம் இறந்ததுக்கப்புறம் அது வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆகி செதஞ்சு போய் என்ன செய்யுதுன்னா கார்பன் 12 வந்து மாறுது. ஸோ கார்பன் 14ஓட அரை ஆயுட்காலம் ஹாஃப் லைஃப் ஸ்பேன் எவ்வளோ அப்படின்னா 5730. இந்த அரை ஆயுட்காலத்தை வந்து கால்குலேட் பண்ணுறது மூலமாக அந்த இயர்ஸில் வந்து கிடைக்கப்படுற அந்த புதைபடிவங்களோட வயசு இவ்வளோ வருஷத்தில் முற்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து எந்த மெத்தடுக்கு மட்டும்தான் யூஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு 70,000 இயர்ஸுக்கு மேற்பட்ட புதைபடிவங்களை இந்த முறையில் வந்து கால்குலேட் பண்ண முடியலை. ஏன்னா இதோட அரை ஆயிலே வந்து 5730 தான் சொன்னோம். ஸோ இந்த மெத்தடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா இந்த மெத்தடில் வந்து நம்மளால் வந்து 70,000 வருஷத்துக்கு கீழே உள்ள புதைபடிவங்களோட வயசை மட்டும்தான் கால்குலேட் பண்ண முடிஞ்சிச்சு. 70,000 வருஷத்துக்கு மேலே உள்ள புதைபடிவங்களை வந்து நம்மளால் கால்குலேட் பண்ண முடியலை. இது வந்து கார்பன் மெத்தடு. இது பிஜிடிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். கார்பன் இந்த ரேடியோ ஆக்டிவ் மெத்தடில் கார்பன் முறையை வந்து கண்டுபிடிச்சது யார்? மெத்தடில் வந்து ஃபோசில்ஸை வந்து வயதை கணக்கிடுறதுல கார்பன் மெத்தடை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் இந்த லைஃப் ஸ்பேனை வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஹாஃப் லைஃப் ஸ்பேன் ஒன்றுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது அது என்னவா வந்து சிதைவடையும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பொட்டாசியம் ஆர்கன் மெத்தடு. பொட்டாசியம் ஆர்கன் மெத்தடுனா பொட்டாசியம் 42 ஆர்கன் 46ன்னு சொல்லுவோம். ஆனால் இதை பொதுவாக சொல்லும்போது பொட்டாசியம் ஆர்கன் மெத்தட். அப்படின்னா பொட்டாசியம் 42 வந்து அதோட ஆஃப் லைஃப் ஸ்பேன் வந்து 1350 இயர்ஸ். அது அரை ஆயுளாக சிதைகிறதுக்கு எடுத்துக்கிற காலம் 1350 வருஷம் ஆகுது. அது அரை ஆயுளாக வந்து சிதைஞ்சதுக்கப்புறம் எப்படி கிடைக்கிது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா கால்சியம் 40 ஆர்கன் 46 கிடைக்கிது. ஓகேவா, பொட்டாசியம் வந்து 42 வந்து அதோட ஒரிஜினல் வேல்யூலேருந்து ஆஃப் லைஃப் ஸ்பேனை குறையிறதுக்கு 1350 வருஷம் எடுத்துக்கிறது. அது வந்து செதஞ்சதுக்கப்புறம் பார்த்தா என்னவா மாறுதுன்னா கால்சியம் 40 ஆர்கன் 46 மாறுது. கால்சியம் 40 வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா 88% கால்சியம் 40 ஆர்கன் 46 வந்து 12% வந்து இருக்குது. ஓகேவா, அண்டு இதை வந்து கணக்கிடுறது வழியாகவும் வந்து நம்ம ஃபோசில்ஸை வந்து ஏஜை வந்து டிட்டர்மினேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ருபீடியம் ஸ்ட்ரான்சியம் மெத்தடு. ருபீடியம் ஸ்ட்ரான்சியம் மெத்தட் அப்படின்னா
ருபீடியம் 87 வந்து என்னவா மாறுது அப்படின்னா 6 பில்லியன் இயர்ஸ் டைம் எடுத்து அது டிஸ்இன்டிகிரேட் ஆகி சிதைவடைஞ்சு அதோட லைஃப் ஸ்பேன் வந்து 6 பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா ஸ்ட்ரான்சியம் 88 மாறுது. ருபீடியம் 87 வந்து 6 பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் சிதைஞ்சு ஸ்ட்ரான்சியம் 88 வந்து மாறுது. ஸோ இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணி கூட என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த புதைப்படிவங்களோட வயசை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இதை ஃபோசிலைசேஷனில் அண்டு டேட்டிங் ஆஃப் ஃபோசில்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். அண்ட் ரிலேட்டிவ் ஃபோசில்ஸ் அண்ட் டைப்ஸ் வந்து போட்டிருக்காங்க. எல்லாமே எதில் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட்டோகிராஃபி, பயோஸ்ட்ரைட்டோகிராஃபி அண்டு இந்த ரேடியோமெட்ரியில் தான் இன்க்ளூட் ஆகுது. ஸோ நான் வந்து இதை வந்து ஓல்டு புக் அண்ட் நியூ புக் ரெண்டையுமே வந்து கம்பைன் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்கேன். இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் பிடிஎஃப் வந்து இன்னைக்கு ஈவினிங்கே வந்து நான் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலிகிராமில் வந்து கொடுத்துட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு உங்களோட கமெண்ட்ங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.